வணக்கம். அகத்தியன் அகாடமி. டிஎன்பிஎஸ்சியில் ஜூனியர் அசிஸ்டன்ட், டைப்பிஸ்ட், ஸ்டெனோ, ஃபீல்ட் சர்வேயர், டிராட்ஸ்மேன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மற்ற இதர துறைகளில் பணிகளில் சேர்ந்தவர்களுக்கு இந்த லீவ் எப்படி சார் நாங்கள் எடுக்கிறது, எங்களுக்கு எவ்வளோ நாள் லீவ் அலாட் பண்ணுவாங்க, எங்களுக்கு எங்களால் லீவ் எடுக்க முடியுமா இந்த 2 வருஷத்தில் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதற்காக ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் இது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிஎல்னு சொல்லுவாங்க. இந்த சிஎல் பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு 12 நாள் நீங்கள் எடுத்துக்கலாம் சார். அதாவது இந்த 2 வருஷத்துக்குள்ளே இந்த ப்ரொபேஷனரி பீரியட் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியும் இந்த சிஎல் மட்டும் நீங்கள் 12 நாட்கள் வருஷத்துக்கு எடுத்துக்கலாம். ஒன் இயருக்கு, இந்த 2 இயர்ஸில் 1 இயருக்கு நீங்கள் 12 டேஸ் சிஎல் போட்டுக்கலாம். இஎல்னு சொல்லுவாங்க. இந்த இஎல் லீவ் ப்ரொபேஷனரி பீரியடுக்கு முன்னாடி, அதாவது இந்த 2 இயர்ஸில் 1.25 நாள் எடுத்துக்கலாம். 1.25 நாள் இல்லைனா 1.5 நாள் எடுத்துக்கலாம். ப்ரொபேஷனரி பீரியட் கன்ஃபார்ம் ஆன பிறகு இந்த 1.25 நாள் பார்த்திங்கன்னா மந்த்லி, ஒரு மாதத்துக்கு 1.25 நாள் லீவ் எடுத்துக்கலாம். இஎல் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரொபேஷனரி பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2.5 நாட்கள் எடுத்துக்கலாம். ஸோ மாதத்துக்கு 2.5 நாள் இஎல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்எல் அப்ளிகபிள் ஆகாது சார். இந்த 2 இயர்ஸில் மெடிக்கல் லீவுங்கிறது உங்களுக்கு கிடைக்காது. சப்போஸ் நீங்கள் லீவ் போட்டே ஆகணுங்கிற கட்டாயத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் லாஸ் ஆஃப் பேயில் மட்டும்தான் லீவ் போட முடியும். அதுவுமே டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு அவங்க அலாட் பண்ணுறதை பொறுத்து தான். ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு லீவ் கொடுப்பாங்க, ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் இல்லை முடியாது, வேலை ஒர்க் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் 2 நாள் லீவ் கேட்டிங்கன்னா 1 நாள் மட்டும் தான் கொடுப்பாங்க சார். இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸும் இருக்குது. அது நீங்கள் ஒர்க் பண்ணுற டிஸ்ட்ரிக்டை பொறுத்தது. இதில் பார்த்திங்கன்னா எம்எல் எப்போ உங்களுக்கு அலாட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொபேஷனரி பீரியட் கன்ஃபார்ம் ஆன பிறகு தான் உங்களுக்கு எம்எல் கன்ஃபார்ம் ஆகும். உங்களுக்கு ப்ரொபேஷனரி பீரியட் கன்ஃபார்ம் ஆன பிறகு எம்எல் 5 வருஷத்துக்கு 90 நாட்கள் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு 180 நாட்கள் நீங்கள் எம்எல் போடலாம் சார். இஎல் லீவ் பற்றி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? இந்த இஎல் லீவ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 மந்த், இந்த இஎல் லீவ் நீங்கள் எப்படி யூஸ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, 1 மந்த் நீங்கள் அதாவது ஒரு மாதம் ஃபுல்லாக வேலை செஞ்சுருந்தீங்கன்னா, ஒரு மாதம் ஃபுல்லாக நீங்கள் கரெக்டாக வேலை செஞ்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 1.25 நாள் லீவ் அப்ளிகபிள். ஆஃப்டர் ப்ரொபேஷனரி உங்களுக்கு 2.5 நாள் அப்ளிகபிள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஈடுகட்டும் விடுமுறைன்னு ஒன்று இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனி ஞாயிறு சேர்ந்து நீங்கள் வேலை செய்வீங்க பார்த்தீங்களா, இந்த 1 வீக் ஃபுல்லாக 7 நாளும் நீங்கள் வேலை செஞ்சிங்கன்னா, இந்த 1 வீக் ஃபுல்லாக நீங்கள் வேலை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு 1 நாள் லீவ் கிடைக்கும் சார். இந்த சண்டே டு மண்டே ஒர்க் பண்ணிங்கன்னா மறுபடியும் நெக்ஸ்ட்டு மண்டே 1 நாள் நீங்கள் லீவ் எடுத்துக்கலாம். இதுதான் அந்த ஈடுகட்டும் விடுமுறை. இது நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணுற மாதிரி, அது உங்கள் விருப்பம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த ப்ரொபேஷனரி பீரியடுக்குள்ளாக நீங்கள் லாங் லீவ் எடுக்கிறதோ இல்லை எம்எல் போட்டிங்கன்னாலோ உங்களுக்கு அது லாஸ் ஆஃப் பேயில் மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த எம்எல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சார் எனக்கு எம்எல் எடுத்தே ஆகணுங்கிற கட்டாயத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது உங்களுடைய சர்வீஸில் ஆட் பண்ண மாட்டாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதாவது எம்எல் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சில டைமில் சர்வீஸில் இருக்க மாதிரி கூட ஆட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ப்ரொபேஷனரி பீரியட் முடியறதுக்கு முன்பாக நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அது சர்வீஸில் ஆட் ஆகாது. ஸோ இதுதான் உங்களுக்கான லீவ் டீட்டெயில்ஸ். மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் லீவு, லோக்கல் ஹாலிடேஸ், இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு நார்மல் எல்லாமே உங்களுக்கு பொருந்தும். ஸோ அதில் பயப்படக்கூடிய எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அதே போல் ஃப்ரெஷராக நீங்கள் போகிறீங்க சார், உங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகமாக தான் கொடுக்க செய்வாங்க. தயவு செஞ்சு செய்யுங்க. நீங்கள் நான் 6 மணிக்கு போகணுன்னு நினச்சி தான் சார் இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தேன், 8:30 மணிக்கு அனுப்புகிறாங்க, 9 மணிக்கு அனுப்புகிறாங்கன்னா யோசிக்காதீங்க. வேலை என்னங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. டிபார்ட்மெண்ட்டில் வெல்விஷ் ஆகுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் தானாக சேரும். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் அகத்தியனுடன். நன்றி, வணக்கம். அன் அகாடமியில் எங்களை ஃபாலோ பண்ண என்னுடைய ப்ரொஃபைலுக்கான லிங்க்
டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்னுடைய லெசன்ஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.